தேங்க்ஸ் சார். நான் உங்களை மிரட்டி இந்த லோனை வாங்கினதா நினைக்காதீங்க சார். இல்லாதப்பட்டவங்க உங்களை நம்பி வந்தா நீங்க தான் சார் உங்களுக்கு உதவணும். பணக்காரங்களுக்கெல்லாம் கேட்காமையே உதவி பண்ணி விடுறீங்க. இவங்களையும் கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். நீங்க எல்லாம் மனசு வச்சாதான் உழைப்ப மட்டுமே மூலத்தனமா வச்சிருக்கிற இவங்களும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சார். தேவையில்லாம அடுத்தவங்க புரிஞ்சுக்காம பேசுறத வச்சு ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. வரோம் சார், வாங்க வாங்க. ரொம்ப நன்றிங்க. கிடைக்காதுன்னு அவர் சொன்னதும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா நீங்க சண்டை போட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சிரமம் கொடுக்கறேனோ? என்னங்க, ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி, அவ்வளவுதான். என்ன ஈஸியா முடிக்க வேண்டிய வேலைய சிக்கலாக்கிட்டாங்க. என்ன மாதிரியான பொம்பளாவ தப்பா புரிஞ்சுக்கிட்டதும் இல்லாம நமக்கு கிடைக்க வேண்டிய லோனையும் கெடுக்க பாத்திருக்கா. என்னன்னு சொல்ல, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களா என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்ன தப்பா நினைக்கிறதும் இல்லாம இன்னைக்கு எனக்கான வாய்ப்பையும் தடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இது என் நேரம் தான் சொல்லணும். ஆனா அவங்கள நான் திரும்ப பார்த்தா நிச்சயமா கேட்கணும், எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். சரி, நல்லது நடந்திருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு நாம ஏன் இப்ப அவங்கள பத்தி பேசணும்? அவங்களெல்லாம் திரும்ப பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அதுவும் சரிதான். முதல்ல பணம் கைக்கு வந்ததும் ஓனர் கிட்ட கொடுத்து முதல்ல கடை பிரச்சனையை முடிக்கணும். இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும், பாருங்க. அம்மா உன்னை ரொம்ப நாள் உள்ள வச்சுட்டேனேன்னு கோவமா ராசா? புது ஜட்ஜ விலைக்கு வாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ராஜா. என்னோட வருத்தமே நீ வெளியில வரத்துக்குள்ள அவன் கடைய காலி பண்ண வைக்கணுமேன்றதுதான்.